எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்க சென்ற முன்மதியுள்ள கன்னியருள் இவரும் ஒருவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை புனித கிளாராவுடைய நினைவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருக்கரம் விரைத்து அழைக்கின்றது. ஆடம்பரமான குடும்பத்தில் பிறந்தால் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய மறைவுரையை கேட்ட பிறகு இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தனது உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தவள் தான் இந்த புனிதை. ஏழ்மையின் வழியாக, தவத்தின் வழியாக ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பியவள் இந்த புனிதை. இந்த புனிதனுடைய பாத சுவடுகளை நாமும் பின்பற்றி இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உணர்ந்து என்றும் இறைவனுடைய அன்பின் குழந்தைகளாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் செவ்வாய்க்கிழமை தூய் அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது நாளிலே இழந்து போனதை பெற்றுத்தரக்கூடிய கோடி அற்புதரான புனித அந்தோணியார் நம்முடைய இல்லங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான துன்பத் துயரங்கள் எத்தனை நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்தையும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நிறைவாக நமக்கு பெற்றுத்தந்து நம்மை வழிநடத்தவும் இந்த திருப்பலியின் வழியே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமென்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழ்மையினாட செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 8 மற்றும் அதிகாரம் 3 திருவசனங்கள் 4 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாயிருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு.
இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேன்மையானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகள் என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தான். அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகம் தோன்றியது முதல் இன்று வரை மனித உறவுகளுக்கு மத்தியிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய போராட்டத்தை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். யார் பெரியவர்? குடும்பங்களில் உறவுகளுக்கு மத்தியிலே, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே யார் பெரியவர்? நல்ல ஒரு வேலை வாய்ப்பிலே இருந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிகள் இருவருக்குள்ளே நல்ல ஒரு சம்பளம் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த கணவன் மனைவி இவர்களுக்கு மத்தியிலே யார் பெரியவர்? அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற சக அலுவலக ஊழியர்களுக்கு மத்தியிலே யார் பெரியவர்? பங்கு தலங்களுக்கு மத்தியிலே, பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு மத்தியிலே யார் பெரியவர்? இவ்வாறு பலவிதமான வழிகளிலே யார் பெரியவர் என்ற போராட்டங்களை இன்று வரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், இனியும் சந்திப்போம். இந்த போராட்டம்
இன்பவனத்திலும் ஏற்பட்டதை நாம் மறந்துவிட முடியாது. இறைவன் தன் சாயலாக இந்த மண்ணுலகிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களுக்கு அந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் தீயவன் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்து இந்த பழத்தை உண்டால் நீங்கள் கடவுளை போல் மாறுவீர்கள் என்ற ஆசை வார்த்தையை கொடுத்ததினால் இன்னும் நாம் சற்று வளர்ந்து போகலாமே என்ற ஆசையினால் ஆதாம் ஏவாள் அன்று யார் பெரியவர் என்ற எண்ணத்தோடு உங்களையும் என்னையும் ஈன்று தள்ளினார்கள் இந்த மண்ணுலகில். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்கள் கூட அவர்களுக்கு மத்தியில் யார் பெரியவர் என்கின்ற எண்ணம் இந்த மன்னகத்தில் இல்லை, மாறாக விண்ணகத்திலும் அவர்களுக்கு அந்த ஆசைகள் எழுந்து விட்டன. அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். அவர்கள் ஜென்ம பாவத்தோடு பிறந்திருக்கிறார்கள், பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து அவர்கள் இயேசுவோடு இருந்ததினால், இயேசு அழைத்த ஒரே ஒரு காரணத்தினால் அவர்கள் விண்ணகத்திற்கு சென்று விட்டோம் என்ற எண்ணத்தோடு விண்ணகத்தில் யார் பெரியவர் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இவ்வாறு சொல்லுகிறார். ஒரு குழந்தையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி, இந்த குழந்தையை போல எவன் ஒருவன் வாழ்கிறானோ இந்த மண்ணுலகிலே அவன் மட்டும்தான், அவள் மட்டும்தான் விண்ணகத்திலே பெரியவராக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு இலைமறை காயை போல இன்னொரு உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். என்னவென்றால், யூத சமுதாயத்திலே குழந்தைகளை எவரும் மதிப்பது இல்லை. காரணம் என்னவென்றால், குழந்தை அடுத்தவருடைய உதவிகளை நாடி கொண்டிருக்கிறது. மனிதன் என்றாலே தன்னுடைய வேலைகளை அவனே முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த மனப்பக்குவம் இருக்க வேண்டும் என்பது யூத சமுதாயத்தில் எழுகின்ற ஒரு எண்ணம். ஆனால் குழந்தைகள் வளர்ந்த பிறகுதானே அந்த மனப்பக்குவத்தை பெறுவார்கள். எனவே குழந்தைகள் அடுத்தவருடைய உதவிகளை நாடுவதினால் அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்களே இல்லை என்ற ஒரு மனப்பக்குவத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை எடுத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி, இந்த குழந்தையை போல எவன் ஒருவன் மண்ணுலகில் வாழ்கிறானோ அவன்தான் விண்ணுலகிற்கு உரியவன் என்று சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட மனநிலையில் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கு இரண்டாவது சாட்டையடியாக கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தை மனநிலை என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு குடும்பத்திலே முதலாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்றால், அந்த குழந்தையினுடைய பிறப்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் மத்தியில் இருக்கிற ஆசைகள் என்ன என்பதையும் நாம் அறிவோம். அந்த குழந்தை பிறந்த பிறகு எடுப்பார் கைப்பட்ட பிள்ளை போல நாம் சொல்லுவது போல சென்றவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தை அள்ளி அரவணைத்து முத்தம் கொடுத்து அந்த குழந்தையோடு தங்களுடைய நாட்களை கடந்து செல்வதையும் நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், குழந்தை எந்த ஒரு தீய எண்ணங்களும் கொள்ளாது. குழந்தை பார்ப்பவர்களை எல்லாம் புன்னகைத்துக் கொண்டுதான் இருக்கும். தமக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ, தமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அதை கூட அறிந்து கொள்ள முடியாமல் குழந்தை அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். இதுதான் குழந்தையினுடைய மனநிலை. இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் விண்ணகத்தில் இருப்பவர்கள் வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் வளர்ந்து விட்டோம், நாம் பக்குவப்பட்டு விட்டோம், அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இது குழந்தைகளுடைய மனநிலை இல்லை என்றால் நாம் மன்னகத்திலேயே முடிவு செய்து விடலாம், விண்ணகம் நமக்கு இல்லை என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு விடுவதில்லை. உங்களையும் என்னையும் தன் அன்பினால், தன்னுடைய மன்னிப்பினால், தன் இரக்கத்தினால், தன் வார்த்தையினால், தன்னுடைய நற்கருணை விருதினால் அனைத்தையும் மன்னித்து நமக்கு விண்ணக பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. எனவேதான் நற்செய்தி வாசகம் இறுதி அத்தியாயத்தில் தொலைந்து போன ஒரு ஆடை தேடி அந்த ஆயர் சொல்வது போல இப்படிப்பட்ட மனநிலையோடு தொலைந்து போயிருக்கிற உங்களையும் என்னையும் இயேசு தேடி வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித கிளாரா ஆடம்பரமான குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்தாலும்
அசிசி பிரான்சிஸாருடைய வார்த்தைகளை கேட்டு உள்வாங்கி, இத்தனை நாட்களாக நான் ஆண்டவரிடத்திலிருந்து என்னை தொலைத்து விட்டேன் என்று மன வருத்தத்தோடு இயேசுவின் அன்பின் மகளாக, இயேசுவின் நெறியாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்பினாள். தாய் தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் குருத்து ஞாயிறு இரவு நேரத்தில் தன் சகோதரிகளோடும் தன் தோழிகளோடும் இல்லத்தை விட்டு வெளியே வந்து ஆசீர்வாதப்பருடைய மடத்திலே சேர்த்து அருட்கண்ணீராக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க விரும்பினார். பெண்களுக்கென்று உயர்ந்து அழகு கொடுக்கக்கூடிய தன்னுடைய கூந்தலை முழுவதுமாக மழித்து அந்த மொட்டை தலையின் மீது தன்னுடைய துணியால் கட்டி கொண்டு மெல்லிய ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு அந்த மடத்திற்குரிய ஆடைகளை கட்டிக்கொண்டு ஏழ்மை கோலத்தை பூண்டு தன்னையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தவள் தான் இந்த புனித கிளாரா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியும் இறைவனிடம் சென்றடைய முடியும் என்று இந்த புனிதை நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்தில் நாம் தேடி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்தும் உங்களையும் என்னையும் மாற்றி அமைத்திருக்கிறதா அல்லது குழந்தை மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கிறதா என்று சிந்திப்பார்ப்போம். மாற்றி அமைத்திருந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். குழந்தை மனப்பக்குவத்தை கொடுத்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லை, இவை இரண்டும் நமக்கு இல்லை என்றால் அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வந்து ஆடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பான். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கண்ணியான புனித கிளாராவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் அவருடைய பேரு பலன்கள் உமக்கு உகந்தமையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்களின் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்படைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருவுடன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தவரோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையின் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக வழியில் ஏற்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித கிளாரா, இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் வருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு என் காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ மணமகன் வருகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவை எதிர்கொள்ள செல்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கிளாராவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்